திண்டுக்கல் அருகே லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பணி செய்ய விடாமல் தடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது மதுரை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், எத்தனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரம் என்ன? திண்டுக்கலை சேர்ந்த மருத்துவர் சுரேஷ் பாபு என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சொத்து குவிப்பு வழக்கு ஒன்றை பதிவு செய்தனர். இந்த வழக்கானது அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் தொடர்பான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என இந்த சுரேஷ் பாபுவை தொடர்ச்சியாக மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்றால் லஞ்சமாக பணத்தை வழங்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக 51 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கடைசியில் 20 லட்சம் ரூபாயை அவருக்கு வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக பணம் கேட்டு அந்த மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மிரட்டி வந்த நிலையில் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் மருத்துவர் சுரேஷ் பாபு அளித்த தகவலின் பேரில் கையும் களவுமாக லஞ்சம் பெற்ற போது மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். மேலும் இவர் பணிபுரிந்த மதுரை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொள்ள வரும்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் இவர்களை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால பல்வேறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இதனை அடுத்து இந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து அங்கித் திவாரியை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில தற்போது அங்கித் திவாரி சோதனை மேற்கொள்ள வரும்போது தடுத்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை தடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது மதுரை காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலும் ஒரு டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. குறிப்பாக யார் என்று தெரியாமல் சமூக விரோதிகள் சிலர் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு புகுந்து முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து சென்றதாக அமலாக்கத்துறை அதிகாரி தரப்புல புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது அந்த வழக்கையும் விசாரணை மேற்கொள்ள டிஜிபி மதுரை காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த நிலையில தற்போது இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தற்போது மதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அங்கித் திவாரியை காவலில் எடுத்து அவர் லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்ட அந்த மேல் அதிகாரி யார் எனவும் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது இந்த வழக்கானது முக்கிய திருப்பமாக திருப்பியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.